கத்துனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. பின்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்து அவங்கள இழுத்துட்டா தான் நாங்கள் கீழே இருக்கிறோம், நாங்கள் எந்திரிக்க முடியும். கத்தி ரொம்ப டயர்டாகி அப்புறம் மூச்சு திணறல் வேறு எடுத்துக்கிச்சு. இல்லை யார் பார்க்க போனீங்க, என்ன பிரச்சனையாச்சு? விஜய் சாரை தான் பார்க்க பார்க்க போய் தாங்க அப்படி. உங்களுக்கு எங்கே அடிபட்டது? எனக்கு காலுங்க, அப்புறம் மேலே வந்து விழுந்துட்டாங்க எல்லாம், முதுகுலாம் நிறைய கும்பல் வந்துருச்சுங்க. அது கொஞ்சம் நிமிஷத்தில் எப்படி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியலைங்க. கீழே விட்டவங்கள தூக்கி விட்டு எந்திரிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எங்கே சிகிச்சை பெற்றீங்க? அமராவதி ஆஸ்பத்திரி. தகவல் கிடச்சி போனீங்களா? எப்படி போனீங்க நீங்கள்? தம்பி தாங்க விஜய் ஃபேன். அவர் போகணும்னு சொல்லவும் சரி அவர் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன இடத்துல இது மாதிரி ஆச்சுங்களா? எப்படி நெரிசலில் சிக்கிட்டீங்க? எப்படி எந்த மாதிரி இதில் சிக்கிட்டீங்கன்னா? நிறைய கும்பல் வந்துருச்சுங்க. அது கொஞ்சம் நிமிஷத்தில் எப்படி அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியலைங்க. அது இல்லாமல் அப்புறம் மயக்கம் வந்ததுனால சரியாக அதுவும் ஞாபகம் இல்லைங்க. அப்புறம் எல்லாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த கீழே விழுந்தவங்கள தூக்கி விட்டு எந்திரிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே தான் அப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உங்கள் பையனுக்கு நல்லா இருக்காருங்களா? பையன். அவரே எப்படி யாரை காப்பாற்றினா? அவனை வந்து இப்படி குமிஞ்சு மாதிரி பிடிச்சிட்டாங்க. எதுத்த மாதிரி நின்று அண்ணா தூக்கி விடுங்கண்ணா அப்படி சொல்லுவோம். அவனை தூக்கி விட்டாங்க. அப்புறம் நான் எந்திரிக்கலாங்கும் போது என் மேலே வந்து நிறைய பேர் விட்டாங்க. அதனால் எந்திரிக்க முடியல. காற்று இல்லைங்கண்ணா, மூச்சு விட முடியல, ஒன்றும் முடியல. வீட்டுக்கு வரமாட்டேனே தான் நினச்சிட்டு தான் அப்புறம் கத்துனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. பின்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்து அவங்கள இழுத்துட்டா தான் நாங்கள் கீழே இருக்கிறோம், நாங்கள் எந்திரிக்க முடியும். கத்தி ரொம்ப டயர்டாகி அப்புறம் மூச்சு திணறல் வேறு எடுத்துக்கிச்சுங்க. அப்புறம் சரி கத்துறது வேஸ்ட்டு, சோடு இருந்தால் வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா பையனை காப்பாற்றணும், பையனை மட்டும் வீட்டுக்கு போனால் போதுன்னு தாங்க தோணுச்சு. எவ்வளோ நிவாரணம் கொடுத்தாங்க? 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க.